வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். குடும்பத்தோடு சேர்ந்து ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி திருட்டு வேலையை அமோகமாக பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கும்பல் இப்போ சிக்கியிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களும் எடுத்துக்கங்க. இந்த ஆஃபீஸ் போகிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, காலையில் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்து முற்பகல் ஒரு 11:30 மணி வரைக்கும் எல்லா பேருந்துகள்லையும் கூட்டம் அலமோதும். அதுவும் ரயில்களில் சொல்லவே வேணாம், அவ்வளோ கூட்டம் இருக்கும். எதுக்காக? சீக்கிரமாக நம்ம கம்பெனிக்கு போயிடணும், லேட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அந்த பேருந்துகளில் பயணம் பண்ணுறவங்களுக்கு இந்த டென்ஷன் இருக்கும் அப்படின்னா, அவங்களோட மைண்டு இதை நோக்கியே போயிட்டு இருக்கும் அப்படின்னா, இன்னும் ஒரு தரப்பு அப்படியே பஸ்ஸுக்குள்ளே ஏறும் இந்த திருட்டு கும்பல். அவங்களோட மைண்டு ஃபுல்லாக எங்கே இருக்கும்? அவங்களோட டென்ஷன்லாம் என்னப்பா இந்த ஆள் கையை பாயிலேருந்து எடுக்க மாட்டார், உள்ளேருந்து பர்ஸ் எடுக்கலாம் பார்த்தா, இந்த மாதிரி நகையில் கையை வச்சு தேய்ச்சிட்டாரு, எப்பப்பா கையை எடுக்கும் உள்ளேருந்து நகையை உருளாம் பார்த்தா, இதிலே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வேலைக்கு போகிறவங்க இருக்கிற ஒரு டென்ஷன் இருக்குது பாருங்க, அதை விட அதிகமான டென்ஷன் இந்த திருட்டு கும்பலுக்கு அதிகமாக இருக்கும். இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி திருட்டு நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த திருட்டு பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஏற்பட்ட வித்தியாசமான திருட்டை ஒரு குடும்பமே சேர்ந்து வேற லெவலில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க இப்போ கையங்களமாக சிக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கான்டென்ட்டை எடுத்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது காரணமே அவேர்னஸ் மட்டும்தான். பயணம் பண்ணும்போது உஷாராக இருங்க, ஆளை பார்த்து எடை போடவே போடாதீங்க. இந்த கோயம்புத்தூரில் சமீப காலமாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேருந்துகளில் ஏறுற பயணிகளோட இந்த செயின், அவங்க பாக்கெட்டில் வச்சுருக்க இந்த வேலெட்டு, இது எல்லாத்தையுமே யாரும் அடிச்சுட்டு போயிட்டே இருந்துகிட்ருக்காங்க. இது ஒரு பஸ்ஸு 2 பஸ்ஸில் நடக்குதுன்னு பார்த்தா தொடர்ந்து நிறைய இடங்களில் கோயம்புத்தூருக்குள்ளே நடந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த விஷயம் கம்ப்ளைண்ட்டாக தொடர்ந்து அதிகரித்து வந்துகிட்டே இருக்கவே இந்த கோயம்புத்தூர் கமிஷனர் பாலகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, ஒரு தனிப்படையை ஃபார்ம் பண்ண உத்தரவு பிறப்பிச்சிட்டாருங்க. இதனாப்பா ஒரு புகார் 2 புகார் பார்த்து இத்தனை வந்துகிட்டு இருக்கு, ஒரு தனிப்படையை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த தனிப்படையோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டையும் ஃபுல்லாக நோட்டமிடுறது. அங்கே ஏதாவது சந்தேகத்திற்கிடமான நபர்கள் சுற்றுறாங்களா, அங்கே எதனா இது போல் நகை திருட்டு, பர்ஸ் திருட்டுன்னு எதனா ஒரு விஷயம் அரங்கேறிச்சுன்னா அது வாய்மொழியாக வெளியே வந்தாலும் உடனே அங்கே போயிட்டு என்னன்னு பார்த்துடணும், இன்ஸ்பெக்ட் பண்ணிடணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த தனிப்படை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இவங்க வழக்கம் போல் இந்த பஸ் நிறுத்தங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போயிட்டு ஃபுல்லாக ரோந்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஓடுற பஸ்ஸில் கூட ஏறி இவங்க கண்காணிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பேசஞ்சராக கலந்து இவங்க ஃபுல்லாக நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதன் ஒரு பகுதி என்ன ஆகுதுன்னா, இந்த கோயம்புத்தூரில் இருக்க உக்கடம் பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்திருக்காங்க. யாரும் இந்த தனிப்படையை சேர்ந்தவங்க வந்து அவங்க கண்ணில் 5 பேர் மாட்டியிருக்காங்க. இந்த 5 புண்ணியவான்கள் தான் மாட்டினவங்க. பார்வதி அவர்கள் இந்த இருக்காங்களே, வயசான ஒரு அம்மா, இவங்களோட 2 பசங்க, கண்ணையா அண்ட் திவாகர். இந்த திவாகர் இருக்கார்ல, அவருக்கு 2 மனைவிகள், அக்கா தங்கச்சி 2 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டாப்புல. ஒருத்தவங்க கீதா, இன்னொருத்தவங்க முத்தம்மா. இந்த 5 பேரையும் பார்த்து சந்தேகம் அடைஞ்ச அந்த போலீஸார் இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. என்ன பஸ் ஸ்டாண்ட்லேயே ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க, திருத்த முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சரி இல்லையேன்னு சொல்லிட்டு கேள்விகளாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கேட்குறப்ப தான் தெரிஞ்சிருக்கு, இவங்க சொல்கிற பதில்கள் இருக்குல்ல, இது அக்யூஸ்ட் அப்படியே சொல்கிற பதில்கள். தப்பிக்கிறதுக்கு எதனா குழம்புவாங்க பார்த்தீங்களா, பாபநாச படத்தில் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லவே மாட்டிக்கிட்டாங்க. இந்த 5 பேரை அவங்க வாயிலே கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க, திருடதான் சார் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போலீஸார் அந்த 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 40 பவுன் நகையை அவங்க மீட்கிறாங்க. அண்ட் திவாகரை விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த கேங்குக்கே அவர் தான் தலைவன் மாதிரி ப்ரொஜெக்டாக இருக்காப்புல. ஸோ வந்து அவர்கிட்ட ஸ்பெஷலாக இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷனில் திவாகர் என்னென்னலாம் சொன்னதா போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றின முழுமையான தகவல்களை இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னன்னா, இந்த 5 பேருக்கும் பூர்வீகம் கோயம்புத்தூரே கிடையாதான், மதுரையா. இதில் இந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அம்மா 2 பசங்க. இவங்களோட குடும்ப தொழிலே பார்த்தீங்கன்னா திருட்டு தொழில் தானா. இவங்க வசிச்சுட்டு இருந்தால் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முத்தம்மாவோட வீடு இருந்திருக்கு. அந்த முத்தம்மாக்கும் திவாகருக்கும் நட்பு கொஞ்ச நாட்களே காதலாக மாறிட்டு இருக்கு. இந்த முத்தம்மா கூட பழகிட்டு இருக்கும்போது திவாகருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, முத்தம்மா அவங்களோட அக்காவோடு சேர்ந்து திருட்டு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், -2 இங்கேயும் ஒரு திருட்டு குடும்பம், இங்கே ஒரு திருட்டு குடும்பம். உடனே என்ன பண்ணிட்டாப்புல, அவங்க அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு வருவார்ல திவாகர், முத்தம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றப்ப முத்தம்மாவோட அக்காவும் பார்த்துருக்காப்புல, அவங்க வீட்டு நட்பாக பேசியிருக்காரு, அங்கே ஒரு காதல் மலர்ந்துருக்கு. இவங்க 2 பேருக்கிட்டையும் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. 2 பேருமே முதல்ல தயங்கியிருக்காங்க. யார்? கீதாவும் முத்தம்மாவும் தயங்கியிருக்காங்க. உடனே நம்மால் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காப்புல. நான் இது போல் பார்த்துப்பேன், அது போல் பார்த்துப்பேன், அது இதுன்னு ஏகவசனங்களை அள்ளி விட்டுருக்காப்புல. அதுவும் இவரை இந்த 2 பேருக்கு விட்டு பிரிய மனசு இல்லையா. ஸோ இவரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவங்க நினச்சிருந்துருக்காங்களாம். இதுக்கப்புறம் திவாகர் என்ன சொல்லியிருக்காப்லையா, இல்லை என்ன நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கா தங்கை உறவு பல ஆண்டுகள் வரைக்கும் நீடிச்சிட்டே இருக்கும், நடுவில் யாருமே பிரிக்க போகிறது கிடையாது. அண்ட் திருட்டு தொழிலை நம்ம குடும்பமாக பண்ணியே சந்தோஷமாக வாழலாம், நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையோட அதிகமாக வாழலான்னு இந்த மனுஷன் ஏதோ ஆசை வார்த்தைலாம் சொல்லியிருக்கார் போல இருக்குது. அவ்வளோதான், 3 பேருக்கும் திருமணம்.
3னா 3 ஜோடி நினைச்சுக்காதீங்க. இந்த கீதா, முத்தம்மாள் வெட்ஸ் திவாகர் திருமணம் இனிதே அரங்கேறி முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறமா அந்த வினோதமான கப்பல் என்ன பண்றாங்கன்னா, மதுரையில சொந்தமா ஒரு வீடு வாங்குறாங்க. 2 பெட்ரூம் இருக்கிற வீடு தான் அது. வாங்கிட்டு அந்த 3 பேரும் குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சில நாட்கள் கழிஞ்ச பிற்பாடு திவாகர் என்ன பண்றாப்புல, அவரோட அம்மாவையும் அண்ணனையும் அழைக்கிறார் வீட்டுக்கு. ஸோ அம்மா, அண்ணன், திவாகர், அந்த 2 பேர் திவாகரோட மனைவிகள் ப்ளூரல்ல, இந்த 5 பேருமே சேர்ந்து அடுத்த பிளான் ஒன்றத்தை தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. நாம் இதுக்கப்புறம் 5 பேரை சேர்ந்து திருடுவோம். இதுக்கு முன்னாடி பேட்சாக போயிட்டு இருந்தோம், இனிமேல் 5 பேரும் சேர்ந்து திருடுவோன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மீட்டு நடக்கும். எப்படிலாம் நம்ம கிளைண்ட்ஸை வந்து ஃபுல்லாக கன்வின்ஸ் பண்ணுறது, அடுத்த கட்ட இலக்கு நம்மளுக்கு என்னவா இருக்க போகுது கம்பெனியோட க்ரோத்துக்கு, அதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா? லிட்டரலாக அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் இந்த ஒட்டு மொத்தமான கான்ஃபரன்ஸ் மீட்டிங்காக போயிட்டு இருந்திருக்கு. இப்போ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது முக்கியமான விஷயமே, இந்த பிளான்லாம் போட்டு முடிச்சிடுறாங்களா, என்ன பண்ணுவாங்களா, இந்த ஆஃபீஸ் போகிற மாதிரியே இவங்க கிளம்பிடுவாங்களாம். கிளம்பிட்டு ஒரு ஊரை குறி வைப்பாங்களாம். மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் எங்கேயோ ஒரு ஊரை குறி வைப்பாங்களாம். குறி வச்சுட்டு அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ரொம்ப மக்கள் அதிகமாக இருக்க பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டார்கெட் பண்ணிவிடுவாங்க. டார்கெட் பண்ணி கூட்டமாக மக்கள் ஏறும்போது அவங்கள சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமாக ஐக்கியமாக ஏறிடுவாங்க. ஏறின பிற்பாடு இந்த 2 பேர் இருக்காங்க பாருங்க, ஆம்பளைங்க, அவங்க எந்த பொருளையும் அடிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 3 பெண்கள் இருக்காங்களே, இவங்க ஒவ்வொரு பெண்கள்கிட்ட இருந்தும் நகைகளை பறித்து அந்த 2 பேர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க அப்படியே வாங்கி பையில போட்டு வச்சுருவாங்க. போதுமான அளவு திருட்டு பொருட்கள் கையில் வந்ததும் பஸ்ஸை விட்டு இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நகையை விற்று பணமாக மாற்றுற வேலை அந்த 2 ஆண்களுக்கும். இது மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு ஊராங்க, ஒரு மாதத்துக்கு அங்கே இருக்கிற க்ரௌடான பஸ் ஸ்டாப்லாம் கண்டுபிடிச்சி நான் சொன்ன விஷயம் அப்படியே ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பணமாக மாற்றுற விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களா, போது எவ்வளோ பணம் கிடச்சிதுன்னு அவங்க முடிவு பண்ண வரைக்கும் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே சொகுசு ரூம்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துருவாங்களாம். எடுத்துட்டு சாப்பாடு என்னென்னலாம் பிடிக்குமோ ஹோட்டல்ஸில் அதை ஃபுல்லாக வர வச்சு சாப்பிட்றது. டூரு, ஓகேவா, அடித்த காசில் டூரு ஃபுல்லாக அந்த ஊரில் எது எதெல்லாம் பிரசித்தி பெற்ற இடங்களோ அங்கே ஜாலியாக போய் சுற்றி பார்க்குறது. அங்கே கை கொஞ்சம் அடிச்சதுன்னா கையை விட்டுறது. அதுக்கப்புறம் திரும்ப ஹோட்டல் அறைக்கே வந்து ஓய்வு எடுக்கிறது. இதை ரொட்டீனாக பண்ணுவாங்களாம். இப்படி திருடி இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது எல்லாமே சேர்த்து டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மாதம். அந்த கடைசி நாள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேர்வெல் டே, அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வராங்க பாருங்க, அன்றைக்கி திரும்ப ஒரு மீட்டிங் போடுவாங்க. அடுத்து நம்ம எந்த ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு இது ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கான். இந்த வேலையை பேஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இன்னொரு ஊருக்கு, இல்லைனா படிப்புக்காக ஊர் மாற்றி போகிறது, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு மாதமும் ஒரு ஊரை டார்கெட் பண்ணி இந்த அளவு வெல் பிளான்டாக ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் எப்படி தான் இவங்களுக்கு எல்லாம் கைவந்த கலையாக இருக்குன்னு தெரியல. அதைத்தான் இந்த 5 பேரும் எவ்வளோ நாள் பட்டாவர்த்தனமாக அவ்வளோ ஈஸியாக பார்த்துட்டு வந்திருக்காங்க. சரி, ரைட்டு. இந்த குடும்பம் எப்படி சிக்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாதத்துக்கு ஒரு ஊருன்னு டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்களே, அந்த திட்டத்தோட ஒரு படலமாக தான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க அங்கே தனிப்படை இருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல, வெகுளி திருடர்களாக இருக்காங்க. அங்கே போய்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு திருத்தன்னு முடிக்கவே தான் அந்த தனிப்படைக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட 5 பேரையும் போலீஸார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க, அவங்கள சிறையிலையும் அடைக்கிறாங்க. இந்த தனிப்படை போலீஸாரோட இந்த ஒரு முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இது ஒரு இடத்துல சேர்ந்த மக்களுக்கு மட்டும் அவங்க பண்ணது நல்ல விஷயம் கிடையாதுங்க. போலீஸ் பண்ணியிருக்கிறது நிறைய பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு, குறிப்பாக பேருந்துகளை பயணம் பண்ணிட்டு இருக்க பல பேருக்கும் நல்லது செஞ்சுருக்காங்க இந்த 5 பேரை பிடிச்சது மூலமாக. ஸோ இந்த தனிப்படை சேர்ந்த போலீஸை துணை கமிஷனர் சந்தீப் அவர்கள் நேரில் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆளை பார்த்து எடை போடவே போடாதீங்க. அவங்கள நீங்கள் பார்க்கறதுக்கும் அவங்க பிஹேவியருக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இவங்க இந்த ஃபோட்டோவில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிமினல் லுக்கு வந்திருக்கும். ஆனால் அவங்க திருடுறதுக்காக போகிறாங்க பார்த்தீங்களா, நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஒரு படித்தவங்க மாதிரி இருப்பாங்களாம். உங்களால் பிரித்து பார்க்கவே முடியாது. இதை நம்பி தான் பல பேரை நெருங்க விட்டுருக்காங்க. சரி, பக்கத்தில் எதுவும் நிற்கிறோன்றாங்களே, நின்றுக்கிட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மேடம் நகை அடிச்சுட்டு போயிருக்காங்க, அங்கே கணவர் மாறிட்ட கொடுத்துருக்காங்க. இது தொடர்ந்து நடந்திருக்கு. ஸோ உருவத்தை பார்த்து எடை போடாதீங்க, அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பார்த்துருக்க பல பேரும் ரயில்கள்லையும் பேருந்துகளையும் போயிட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அலர்ட்டாக இருங்க. நகையை முடிஞ்சால் போடுறதை தவிர்க்கிறதே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். ஆனால் நாங்கள் நிறைய இது போல் செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு செய்தி நாங்கள் ஆழமாக உள்ளே போய் ரீசர்ச் பண்ணும்போதெல்லாம் அங்கே வந்து நிற்கிறது நகை இருக்கிறதுனால அவங்க வந்து கை வச்சுருக்காங்கன்னு. ஸோ நம்ம ஃபங்க்ஷனை நகை போட்டு போகிறது வேறு, மற்றபடி வேலை நிமித்தமாக போகிற இடங்களுக்கும் நகைகள் தேவையான கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். உங்கள் நல்லதுதான் சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.